Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 1 relation functions. சரிங்களா? புக் பேக் இன்சைடு ரெண்டுமே புக் பேக்கும் சரி இன்சைடும் சரி 1 மார்க்கு நம்ம நோட் பண்ண போகிறோம். சென்டம் வேணுன்ற ஆள் கண்டிப்பாக நீ இதெல்லாம் படித்து தான் ஆகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோ, மறந்துடாத சொல்லிட்டேன். ஸோ நான் இப்போ ஒரு பிடிஎஃப் எடுத்து முன்னாடிலாம் வந்து பசங்களுக்கு டேரெக்டாக டீச் பண்ணிடுவேன் போர்டில். இப்போ நான் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த இயர் தான் அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருமே பயன்பெறட்டும் அப்படின்ட்டு, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறட்டும் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு 3 பேர் வந்து சென்டம் வாங்கினாங்க. 12th ஒரு பையன் வாங்கினான். சரியா சொல்கிறது? அப்போ நம்ம அதே மாதிரி மற்ற பசங்களை எடுக்க வைக்கின்ற ஒரு ஆர்வம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்டீரியராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா நம்ம புக்கை தரவாக ட்ரீட் பண்ணியிருக்கணும். கண்டென்ட் தெரியணும், நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும். சரிங்களா சொல்கிறது? சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. அதுதான் இங்கே கணக்குடைய அர்த்தம். சரியா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பாரு. இதில் லீப்னிஸ் லீப்னிஸ்ன்றது யூஸ்டு ஃபங்க்ஷன் வேர்டு. அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணது யார்? லீப்னிஸ் அப்படின்றது. ஆக்சுவலாக புரியுதா சொல்கிறது? லீப்னிஸ்ன்றது அந்த வேர்டை என்ன செஞ்சார்? யூஸ் பண்ணவர். அந்த லீப்னிஸ் அப்படின்றவர் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணார். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோ நிதானமாக இந்த வேர்டு. சரியா? நான் அண்டர்லைன் பண்ணி காட்டிடவா? சரி. லீப்னிஸ் யூஸ்டு த வேர்ட் ஃபங்க்ஷன். இது ஒரு முன்மார்க் மாதிரி. சரியா? ரைட். அதே மாதிரி த ஃபாதர் ஆஃப் அப்ளைடு சயின்சஸ் யாருன்னா லீப்னிஸ் அப்படின்னு அர்த்தம். மறந்துடாத. த ஃபாதர் ஆஃப் அப்ளைடு சயின்சஸ் யாருன்னா லீப்னிஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. இப்போ வந்து டிஃபைன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டால், என்ன எழுதுறது? டிஃபைன் அண்ட் டிட்டர்மைன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதினோம்னா, ஏன்னு ஒரு செட் இருக்கும், பின்னு ஒரு செட், பின்னு ஒரு செட் இருக்கும். ரெண்டையும் பேர் பண்ணணும். பேர் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரியா சொல்கிறது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ரிலேஷன் என்னென்னா, ரிலேஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் ரிலேஷன். அந்த ரிலேஷனுடைய சப்செட் வந்து தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது? அப்போ ஃபஸ்ட்டு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு, அதுக்குள்ளே தான் ரிலேஷன், அதுக்குள்ளே தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது நெக்ஸ்ட் இதில் படம் போட்டு காமிச்சிருப்பாங்க, இருந்தாலும் நான் உன்ட்ட சொல்லிட்டேன். சரியா? ரைட். இப்போ எரேஸ் பண்ணிடுறேன், நோட் பண்ணிக்க. நீ புக்கில் எடுத்து வச்சு புக்கை வச்சு நோட் பண்ணு உன் புக்கில். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகிறோம். என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. இந்த இருக்கு பாரு. ரிலேஷன் ஃபங்க்ஷன் வந்து கான்செப்ட் படிக்கணும். சரியா சொல்கிறது? அந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன், உறவுகளும் சார்புகளும் அப்படின்றதான் ஃபங்க்ஷன். சரியா? ரைட். பார்த்து நிதானமாக இது பண்ணிக்க. செட் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த இருக்குவார். செட் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ், நன்கு வரையறுக்கப்பட்ட உறுப்புகளின் தொகுப்பு. சொல்கிற புரியுதா? ரைட். பார்த்துக்கோ பொறுமையாக நிதானமாக. ரைட். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. இதாக இருக்குது. Now we are about to study a new set called Cartesian product அப்படின்னு புதுசாக ஒன்று படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட்.
செட் ஆஃப் ஆர்டர் பேரை வந்து பர்டிகுலராக எழுதுவோம்ல. இந்த ஏ நம்பர் பேர் இஸ் கால்டு, நம்பர் பேர் வந்து A, B, B, 3, 1, 2, 3, 4 அந்த மாதிரி பேர் இருக்குல்ல, அது ஆர்டர்ட் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்பர்ஸ்னு. அது நொட்டேஷன் வந்து ஸ்கில்ஃபுல்லி யூஸ்டு டு மேத்தமெட்டிக்ஸ் என்னது த கான்செப்ட் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆர்டர் ஆஃப் பேர் அப்படின்றது தான் இந்த சொல்கிறான். ஆர்டர் ஆஃப் பேர் எடுக்கிறோம்ல, அதுதான் எதுக்கு கான்செப்டாக சொல்கிறான், ரிலேஷனுக்கு கான்செப்டாக சொல்கிறான். புரியுதா சொல்கிறது? அதனால் பார்த்துக்கோ பொறுமையாக. ரைட். இங்கே கவனித்து பாருவேன், டெஃபனேஷன் கொடுத்துருக்கு. இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இரண்டு வெற்றற்ற கணங்கள். வெற்றற்ற கணங்கள்னால் டூ நான் எம்டி செட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இரண்டு செட் இருக்குது, அந்த ரெண்டு செட்லேயும் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் A, B. ரெண்டு செட்டையும் பேர் பண்ணுறோம்னு வச்சுக்குவேன். இதில் உள்ள நம்பரையும் அதில் உள்ள நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரையும் பேர் பண்ணுறோம், அப்படியே வரிசையாக பேர் பண்ணுறோம். பேர் பண்ணையில் A, Bன்னு ஒரு பேரை சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம். சச் தட் ஏன்ற ஸ்மால் ஏன்றது வந்து கேபிட்டல் ஏன்ற செட்டுக்குள்ளேருந்து வருது, பி ஸ்மால் பி அப்படின்றது எதுலேருந்து வருது, கேபிட்டல் பின்ற செட்டிலேருந்து வருது. இதுதான் என்னது கால்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்கிறான். புரியுதுங்களா சொல்கிறது? நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா A = 1, 2, B = சும்மா எழுதுகிறேன் என்னன்னா 3, 4ன்னு வச்சுக்குவேன். A × B அப்படின்னா 1, 3 ஒரு பேர், நெக்ஸ்ட்டு 1, 4 ஒரு பேர், அடுத்து 2, 3 ஒரு பேர், 2, 4 ஒரு பேர். இதில் என்ன சொல்கிறான் அவன், 1 அப்படின்றது பிலாங்ஸ் டு எந்த செட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஏன்ற செட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 3 பிலாங் அல்லது 3 பிலாங் எதில் இருக்குது, கேபிட்டல் பின்ற செட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதைத்தான் அவன் டினோட் பண்ணி காட்டுறான். ஃபஸ்ட் நம்பர் A × B கண்டுபிடிச்ச பற்றி ஃபஸ்ட் நம்பர் A × Bனா ஃபஸ்ட் நம்பர் Aவில் இருக்கும், B × Aனா ஃபஸ்ட் நம்பர் Bயில் இருக்கும். சரிங்களா சொல்கிறது? இது A × Bக்கு செட் பில்டர் ஃபார்ம் எழுதி காமிச்சிருக்கு. A × B = பேர் A, B. A பிலாங்ஸ் டு கேபிட்டல் A, B பிலாங்ஸ் டு ஸ்மால் கேபிட்டல் B. சரியா? இதுதான் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஏ செட்டோட ஒரு எம்டி செட்டை கிராஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது, எம்டி செட். இது டிஸ்டினோட்டட். குட், நோட் பண்ணிக்கிறணும். என்ன இந்த இருக்குது பார்த்துக்கோ. அப்போ ஒவ்வொரு பேஜிலும் நடத்துகிறத கவனமாக நிதானமாக பார்த்துக்கோ. சரியா? ஒவ்வொரு பேஜ்லையும் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஹிண்ட்டு கிடைக்கும். இதை மைண்டில் ஸ்டோர் பண்ணு, புரிஞ்சு படி. ஓகேங்களா சொல்கிறது? குட். இந்த பேஜில் இதுதான், இந்த பக்கத்தில். நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். பாய்ஸ் கேர்ள்ஸ் இந்த சொல்கிறான், இந்த இதில் சொல்கிறான் பார். மெயின் பாயிண்ட்டு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த நோட்டில் இருக்குது பார். அதாவது A × Bன்ற செட்டு பாசிபிள் ஆர்டர் ஆஃப் பேர்ஸ்னு வச்சுக்குவேன். பாசிபிள் ஆர்டர் ஆஃப் பேர்ஸ் அப்படின்னா சரியா, அதில் த எலமெண்ட்ஸ் ஆஃப் A அண்ட் B சச் தட் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் A, செகண்ட் கோஆர்டினேட் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் B. இப்போ நம்ம A × B கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்குவேன். ஒரு எலமெண்ட் இப்படி இருக்குது, ஒரு பேர் இப்படி இருக்குன்னா 4, 3 இருக்குன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்குல்ல, அது ஏன்ற செட்டில் உள்ளது. இதில் A × B கண்டுபிடிச்சனால இது வந்து பியில் உள்ளது. 3 பிலாங்ஸ் டு B. சப்போஸ் B × Aன்னு போட்டிருந்து, B × Aன்னு போட்டிருந்து 5, 6ன்னு போட்டிருந்தோம்னா பேரு 5ன்றது வந்து பிலாங்ஸ் டு B, ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது. ஏன்னா இங்கே B இருக்கனால. 6 பிலாங்ஸ் டு என்னது, A. இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மாற்றி எழுதக்கூடாது. செகண்ட் கண்டிஷன் அதுதான். இந்த B × A இஸ் பாசிபிள் ஆர்டர் ஆஃப் பேர்ஸ்ன்னு சொன்னோம்னா த எலமெண்ட்ஸ் ஆஃப் A அண்ட் B சச் தட் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் B. B × A இருந்தால், A × Bன்னு இருந்தால் ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் A, B × A இருந்தால் ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்டு B. புரிஞ்சுக்கிறோம். இதை தான் அந்த சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டுலேயும். இம்பார்ட்டன்ட் நோட். இதை வச்சு ஒரு கொஸ்டின் 2 மார்க் இருக்குது. அப்போ இந்த ஜென்ரலாக வந்து A, Bயும் B, A என்னது, நாட் ஈக்குவல்டு அப்படின்னு அர்த்தம். A, Bயும் B, A என்னது, நாட் ஈக்குவல்டு அப்படின்னு அர்த்தம். ரெண்டு கோஆர்டினேட்டும் வேறு வேறு. ஒரு பாயிண்ட் வந்து 1, 2வும் 2, 1 எப்படி ஈக்குவலாக வரும், இதில் குறித்து பாரு. அது என்ன, நம்ம கிராஃபில் குறித்து பார்த்தீங்கனாலே சொல்லிடலாமே. சரியா சொல்கிறது? சப்போஸ் பர்டிகுலராக A = Bன்னு வந்தால் 2 ஈக்குவல் ஆயிரும்.
எப்பயுமே வந்து ஏ கமா பி நாட் ஈக்குவல் டு பி கமா ஏ தான். பட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயத்தில் ஏ ஈக்குவல் டு பின்னு வந்துருச்சுன்னா ரெண்டு ஒன்றாயிரும்ல, ஈக்குவல் ஆயிரும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதையும் புரிஞ்சுக்கிறணும். புரியலைன்னா சார்ட்டை கேட்டுக்குங்க. ஓகேங்களா? கன்சர்ன் டீச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு திங்கிங் கார்னர்னு கொடுத்துருக்கு. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இல்லை, வராது. அது வேறு பேர், இது வேறு பேர். ஈக்குவலான்னு கேட்டிருக்கு. ஈக்குவல் டு பி பி கிராஸ் ஏ இல்லை, ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். தவறு, ட்ரூ கிடையாது. அதே மாதிரி இந்த நோட்லாம் பார்த்துக்கோ. இன் ஜென்ரலாக ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ தான். ஏன்னா பேர் மாறிடும்ல, 1,2 வேறு 2,1 வேறு. பட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்டுன்னு சொல்லையில் என்ன ஆயிரும்? ஈக்குவல் ஆயிரும். நம்பர் ஆஃப் எலமெண்ட் பி பேர் கண்டுபிடிக்கிறோம்னா என்ன ஆயிரும்? ஈக்குவல் ஆயிரும். அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஒன்று ஏ 5ஆக இருக்கணும், இல்லைனா என்ன இருக்கணும்? பி 5ஆக இருக்கணும். எம்டி செட்டா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கல. ஏ செட்டில் நம்பர் இருந்து பி செட் எம்டி செட்டாக இருந்தால் ரெண்டையும் கிராஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ எந்த எனி செட்டு ஒரு செட்டு வந்து 5 எம்டி செட்டாக இருந்தால் ஏ கிராஸ் பின்றதும் எம்டி செட் தான். ரைட். அடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இது தம்பி. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி எலமெண்ட் இருக்குது. என் ஆஃப் ஏனா ஏன்ற செட்டில் எலமெண்ட் பி எலமெண்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்டு. பின்ற செட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட் கியூன்னு இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி, என் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம்னா ஒரு பேர் கிடைக்கும்ல, அது எத்தனை வரும்னா பிக்யூ அப்படின்னு வந்துடும். அதாவது ஒரு ஏன்ற செட்டில் வந்து புரிஞ்சுக்க, ஒரு அப்படி பாயிண்ட் வச்சு நம்பர் எழுதியிருக்கேன். என் ஆஃப் ஏ வந்து ஒரு 3ன்னு வச்சுக்கோ எலமெண்ட்டு. சப்போஸ் பின்றதில் 1 2 3 4 5ன்னு வச்சுக்கோ. அப்போ எத்தனை எலமெண்ட் இருக்குது? பி இருக்குது. அப்போ என் ஆஃப் பியில் வந்து 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க இல்லைடா தம்பி, ஏதோ பேர் வரும்ல, ரெண்டுக்கும் பேர் கண்டுபிடிப்போம், வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, எத்தனை பேர் வரும் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் இன்ட்டு என் ஆஃப் பி அப்படின்னு அர்த்தம். அப்போ 3 கிராஸ் என்னது 4, அப்போ என்ன வந்துடும்? 12. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கு. அப்படி ஆன்சர் ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் இது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புரியுதா? என் ஆஃப் ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குது, என் ஆஃப் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, ரெண்டு எலமெண்ட்டையும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு உள்ள பேர் கிடைக்கும், நம்பர் ஆஃப் பேர். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட்டட், மறந்துடாத. குட். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன், இதை ரப் பண்ணிக்கிறேன், மறந்துடாத. நெக்ஸ்ட்டு ரீகால் பண்ணுறோம். நேச்சுரல் நம்பர்னால் என்ன அப்படின்னு உனக்கு தெரியும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோல் நம்பர்னால் 0 ஆட் ஆகும், சேர்ந்துக்கிறோம். இன்டிஜர் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்பர், ப்ளஸ் நம்பரு மைனஸ் நம்பர் முழு எண். ஹோல் நம்பர்ன்றது முழு எண், இது முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த இடையில உள்ள நம்பர்லாம் வரக்கூடாது. ரியல் நம்பர்ஸ்னு சொல்கிறது ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது கியூ, பி பை கியூ ஃபார்மில் வரும். ஆனால் கீழே உள்ள டினாமினேட்டரில் கியூ வந்து எதாவது வராது, 0 வராது. சரி, ரைட்டு. அப்போ ரியல் நம்பர்ஸ்னு சொன்னோம்னா ஆர்னு அர்த்தம். ரியல் நம்பர்ஸ்னால் என்னது? ஆர். அது எப்படி இருக்கும்னா ரேஷனல் நம்பரும் இர்ரேஷனல் நம்பரும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்பர் லைன் ஃபுல்லாகவே என்னது தான்? ரியல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு அர்த்தம். கியூடேஸ்ன்றது கியூன்றது ரேஷனல் நம்பரு, கியூடேஸ்ன்றது இர்ரேஷனல் நம்பரு, ரெண்டும் சேர்ந்தா தான் ரியல் நம்பர்ஸ். நியர் நம்பர்ஸ்ன்றது மொத்தமாக உள்ளது. சரிங்களா சொல்கிறது? பார்த்துக்கோ. ரைட், குட். சரி, கொஞ்சம் கவனி. ஃபார் எனி டூ நான் எம்டி செட் ஏ அண்ட் பி அப்படின்னா ரெண்டு செட்லேயும் எலமெண்ட் இருக்குது. அப்போ ஏ கிராஸ் பி இஸ் கால்ட் அஸ் அப்படின்ட்டு இருக்குது. சொன்னது ஏ கிராஸ் பி வந்து என்ன ஆகும்? டிஃபைன் ஆகும். ஏன்னா ரெண்டுமே என்னது? நான் எம்டி செட் அப்படின்றனால ஏ கிராஸ் பி அப்படின்றது என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். கால்டஸ் அப்படின்றது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வரும். சரியா சொல்கிறது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். ஏ கிராஸ் பி கால்டஸ் வரத்தான் செய்யும். ரைட்டு. நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து ஏ கிராஸ் பி வந்து 20. நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏ வந்து 5. நம்பர் ஆஃப் பினா 5 4s are 20. இது ரெண்டே மல்டிப்ளை அது வந்துடும்ல, அவ்வளோதான். அடுத்து கேபிட்டல் ஏன்ற செட்டில் வந்து -1,1, கேபிட்டல் பின்ற செட்டில் வந்து -1,1. ஜாமெட்ரிக்கலி டிஸ்கிரைப் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜாமெட்ரிக்கலி டிஸ்கிரைப் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்கு.
அப்போ ஏ கிராஸ் பி எப்படி வரும்? -1, -1, அடுத்து -1, 1, நெக்ஸ்ட்டு 1, -1, நெக்ஸ்ட்டு 1, 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஏ கிராஸ் பி. ரைட்டு, ஒரு ஃபிகரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பாரு. எக்ஸு ஒய். ரைட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் -1, -1, -1 ஓகே. நெக்ஸ்ட்டு -1, +1, -1, +1 ஓகே. நெக்ஸ்ட்டு 1, -1, 1, -1, நெக்ஸ்ட்டு 1, 1. அப்போ இந்த ஃபிகரை அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்னா எல்லாமே யூனிட் வந்து ஒன்று தான். அதாவது என்ன, இங்கே ஒரு யூனிட் ஒன்று தான், இங்கே ஒரு யூனிட் ஒன்று தான், இங்கே ஒரு யூனிட் என்னது 2, இங்கே யூனிட் 1, இங்கே ஒரு யூனிட் 2. அப்போ இது வந்து எதாக மாறிடுது? ஸ்கொயராக மாறிடுது. எதாக மாறிடுது? ஸ்கொயராக மாறிடுது. ஜாமெட்ரிக்கலி இது என்னது? ஸ்கொயர் ஷேப்பாக மாறிடுது. ஜாமெட்ரிக்கலி ஸ்கொயர் ஷேப்பாக மாறுது. சரி, இஃப் ஏ அண்ட் பி த லைன் செக்மெண்ட் கிவன் by the intervals -3, -4, 2 and -2, 3 respectively represent the Cartesian product of A and B அப்படின்றது. A and Bன்றது லைன் செக்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு, 2 லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்கு. சரியா? இன்டர்வல்ஸு ரெஸ்பெக்டிவ்லி ரெப்ரசன்ட் த கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஏன்றது -4, -2, பின்றது என்ன இருக்குது? 3 அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். புரியுதா அப்படின்ட்டு பாரு, இதுக்குள்ள ஆன்சர். அப்போ தேர்டு ஒன்றுக்குள்ள ஆன்சரு இது. தேர்டு ஒன்றுக்குள்ள ஆன்சரு இது. ஸ்கொயர் வந்ததுக்கு அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி என்ன ஃபிகர் கிடைக்கிது அப்படின்ட்டு ஜாமெட்ரிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 பேர் கிடச்சிருக்கு. அந்த பேரில் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் ஏ அண்ட் பியில் கிடச்சிருக்கு. அதில் ஏன்றது என்ன அப்போ சொன்னோம்ல, ஃபஸ்ட் நம்பர் ஏ, ரெண்டாவது நம்பர் என்னது? பி. இந்த ஏ கிராஸ் பி அப்படின்றனால அதனால் நம்ம என்ன கொடுத்துருக்கேன்? ஃபஸ்ட்டில் ஏ -4, -2, நெக்ஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கோம்? 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, குட். ஸோ
பாய்ஸ் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த நோட்டில். ஒரு செட்டில் கேபிட்டல் எக்ஸ்னு ஒரு செட்டு கொடுத்துருந்தா அதுக்கு பேர் டொமைன் இன்புட்டு. சரிங்களா? செட் அதர் செட் ஒன்று கொடுத்துருக்கோம்ல அது ஒய் கால்டு என்னது கோடொமைன் அப்படின்னு அர்த்தம். அவுட்புட்டு தான் ரேஞ்ச். புரியுதா சொல்கிறது? இன்புட் அவுட்புட்றது. அதே மாதிரி எஃப் ஆஃப் ஏ ஒரு இன்புட்டு கொடுக்குறோம், ஒரு அவுட்புட் கிடைக்கிது. இந்த பின்றது பி இஸ் கால்டு இமேஜ் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். இந்த பி இருக்குல்ல, இது ஏயோட இமேஜ் பி. ஆனால் பிக்கு ஏ ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏ இஸ் கால்டு ப்ரீ இமேஜ் ஆஃப் என்னது பி. மாற்றி சொல்கிறது தெரியுதா? சொல்கிறது மாற்றி சொல்கிறதுனா பார்த்துக்கோ. அதாவது இப்படி ஆரோ டயக்ராம் போட்டிருக்கோம் அப்படின்னா ஏக்கு பி அப்படின்னா இது இமேஜ், இதுக்கு இமேஜ். இப்படி வந்துச்சுன்னா இந்த சைடு ரிட்டன் இப்படி போச்சுன்னா இது என்னது ப்ரீ இமேஜ். என்னது ப்ரீ இமேஜ் அப்படின்னு அர்த்தம். இது 300 இது உருன்னு அர்த்தம், இது 300ன்னு அர்த்தம். முன் உரு அப்படின்னு அர்த்தம். நிழல் உறுப்பு இமேஜ்னா ப்ரீ இமேஜ்னா 300. சரி ரைட்டு. இதுக்கு அடுத்து the set of all images elements f is called the range of f. சரியா சொல்கிறது? இமேஜ் எலமெண்ட் ஃபுல்லாக தான் என்னது ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறான். எது கனெக்ட் ஆகிருக்கும்ல ரேஞ்சு, அதுதான் இமேஜ் தான் ரேஞ்ச். ஓகே, இமேஜ் தான் ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். கோடமையில் உள்ள எல்லா நம்பருமே ரேஞ்ச் ஆகாது, இமேஜ் மட்டும்தான் என்ன ஆகும் ரேஞ்ச் ஆகும். நல்லா யோசிச்சு பாரு சொல்கிற வார்த்தைகளை. ரைட். எவ்வரி எலமெண்ட் இன் த டொமைன் f has an image. எவ்வரி எலமெண்ட் இன் த டொமைன் அதாவது டொமைனில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இமேஜ் உறுப்பு இருக்கணும். இமேஜ் உறுப்பு இருக்கணும். இருந்தால் தான் ஃபங்க்ஷன், ஒன்லி ஃபங்க்ஷன். அது என்ன இமேஜ் இருக்கணும்? யூனிக் இமேஜ் இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும், ஒரே இமேஜ் அமைஞ்சிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த நான் சொன்ன கண்டிஷன் வந்துருச்சு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். n ஆஃப் a ஈக்குவல் டு பி, n ஆஃப் b ஈக்குவல் டு q, தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் a டு b அப்படின்னு போட்டிருக்கு. ஏஸ் q பவர் p, மறந்துடாத q பவர் p. இதைத்தான் சொன்னேன் ஏற்கனவே. ரிலேஷன் சொன்னால் 2 பவர் pq, அதுவும் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் சொன்னால் 2 பவர் pq. பட் டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன் கேட்டால், நான் எம்டின்னு வார்த்தை வந்துருச்சுன்னா 2 பவர் mn-1 அப்படின்னு வந்துடணும். ரைட். சரி ஓகே. இப்போ இந்த கீழே உள்ள கணக்கில் டிஸ்கிரைப் டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. டொமைன்றது இன்புட் வேல்டா தம்பி. இந்த x+1 இருக்குல்ல, இதை எடுத்துக்கிட்டு x+1 ஈக்குவல் டு 0ன்னு போட்டு x ஈக்குவல் டு என்ன வந்துடும் -1. இந்த -1 இந்த இடத்துல கீழே போட்டோம்னா 1/x+1க்கு பதிலாக 1/xக்கு பதிலாக -1 போட்டால் +1 வந்துடும், 1/0 வந்துடும். என்ன வந்துடும்? நாட் டிஃபைன் வந்துடும், வரையறுக்க இயலாது. அப்போன்னா நம்ம -1 எக்ஸுக்கு போடக்கூடாது. எக்ஸுக்கு என்ன போடக்கூடாது? -1 போடக்கூடாது. எக்ஸப்ட் போட்டால் ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும்? நாட் டிஃபைன் ஆயிரும். அதை தான் அவன் சொல்லியிருக்கான். f ஆஃப் -1 போட்டால் ஃபங்க்ஷன் இஸ் என்னது? நாட் டிஃபைன் ஆயிரும். சரியா சொல்கிறது? அப்போ என்ன போடலாம் அப்படின்னா, ரியல் நம்பரில் -1 தவிர மற்ற எல்லாம் போடலாம். அதுதான் எக்ஸப்ட் -1 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? குட். அதே மாதிரி கீழே உள்ளதுக்கு செகண்ட் இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்து ஆன்சர் எடுத்தினா இது ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா x² - 5x + 6ன்னு எடுக்கிறோம். கீழே உள்ளது 1/x - 3 2 6 5 2 -2 தான். அப்போ x - 3 = 0, x = 3, x - 2 = 0, x = 2. அப்போ 2 ஆன்சர் வருது. 3ன்னு ஒரு ஆன்சர், 2ன்னு ஒரு ஆன்சரு. இந்த 2 ஆன்சர் ரியல் நம்பரில் போடக்கூடாது. போட்டோம்னா ஃபங்க்ஷன் எதாக மாறிடும்? நாட் டிஃபைனாக மாறிடும். அதுதான் இங்கே அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பாரு. நிதானமாக யோசி. சென்டம் வாங்குறவனுக்கு உண்மையிலேயே திறமை இருக்கணும். புரியுதா? இந்த எவரி இன்புட் என்ன கொடுத்துருக்கான் பாரு, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான் பாரு. புரியுதா? எவரி இன்புட் யூனிக் அவுட்புட் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். தெரியுதா சொல்கிறது? அதனால் நாற்று வச்சுக்க மறந்துடாத. அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆல்சோ கால்டு மேப்பிங் அப்படின்னு அர்த்தம், ஆல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். குட். அப்போ ஃபங்க்ஷனுக்கு டொமைன் எழுதணும்னா அந்த 2 நம்பரை விட்டுட்டு எழுதணும். இதுதான் இங்கே டொமைன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்க நிதானமாக. அந்த 2 நம்பரை போட்டோம்னா நாட் டிஃபைன் ஆயிரும். அப்போ இந்த 2 கணக்கு இம்பார்ட்டன்ட். அவனாக கேட்டால் நீ செஞ்சு தான் ஆகணும். எவ்வரி சம் இம்பார்ட்டன்ட்ரா தம்பி, பார்த்துக்கோ.
பாரு இதில் ரிலேஷன் ஆர் சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஃபங்க்ஷன் ஆர் சப்செட் ஆஃப் ரிலேஷன். True or false? All the elements of relation should have images. All the elements of relation should have images. True or false? All the elements